ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆஃபீஸ் டே இன் மை லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி எனக்கு மந்த்லி 12 டேஸ் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். மந்த் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸே போகிறேன். மண்டே டியூஸ்டேலாம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் மக்களே. பிகாஸ் எலெக்ஷன் இருந்ததுனால, ரிசல்ட்ஸ் இருந்ததுனால. எலெக்ஷன்னா உனக்கு என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. என்னதான் மொபைல் இருக்குது, நம்ம எலெக்ஷன் கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே மொபைலில் பார்த்துக்கலான்னாலும் டிவியில் உட்காந்து எல்லார் கூடயும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு தனி பீஸ் தான். அதுலேயும் இந்த வாட்டி நான் சொல்லவே வேணாம் எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் ரிசல்ட் டேயோட எண்டில் வெற்றி பெற்றோமா, ஆட்சி அமைப்போமான்னு ஒரு கேள்விக்குறியிலே வந்துட்டு முடிஞ்சதுனால ரொம்ப மனசு கவலையாயிடுச்சு. பாதி சந்தோஷம், பாதி எப்படி சீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளோ கவலையில் தான் எலெக்ஷன்ஸ்க்கு அடுத்த நாளும் ஆஃபீஸ் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி எந்திரிச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஐம் நாட் த பர்சன் ஹூ யூஸ் டூ மெனி ப்ராடக்ட்ஸ் ஆன் த ஃபேஸ். எனக்கு ஐடியாவும் இல்லை, அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மனசு வராது. ஐம் ஜஸ்ட் அப்ளைங் ஆலிவேரா ஜெல். ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகுதுன்றதுனால அண்ட் தென் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். சம்டைம்ஸ் பவுடர் போடுவேன், சில நேரம் போடக்கூட மாட்டேன். இன்றைக்கி நான் பவுடர் போடலை. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லிப்ஸ்டிக். ஃபேஸுக்கு எது யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, லிப்ஸ்டிக் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு ஒரு பிலீஃப் என்ன இருக்குன்னா, நம்ம என்ன மேக்கப் போடாமல் இருந்தாலுமே லிப்ஸ்டிக் போட்டாலே ஒரு லுக் வந்துடும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டாச்சு. நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான போனிடெயில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிந்தூர் வைக்கிற சாந்துலேயே நான் போட்டும் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. நவ் நெக்ஸ்ட் கம்ஸ் திஸ் ஆஃபீஸ் மங்கள் சூத்ரா. அது இல்லாமல் ஐம் நாட் அலோட் இன்சைட். ஸோ போட்டாச்சு. அண்ட் என்னோடய ஸ்பெக்ஸ் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இது இல்லைனா ஐம் நத்திங். இந்த ஸ்பெக்ஸ் 2 கையில் தான் பிடிச்சி போடணுமா. ஸ்டைலாக சிங்கிள் ஹேண்ட்லலாம் டீல் பண்ணுறதெல்லாம் வேலைக்காகாதுன்னு கடைக்காரர் சொன்னார் வாங்கும் போதே. அடுத்து லேப்டாப்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோன் இம்பார்ட்டண்ட்டுன்றதை விட ஃபோனில் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய பர்ஸ் நான் வெளியில் போகிற பேக்கில் இருந்துச்சு. பர்ஸ் எடுத்துக்கிட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அந்த பேக் இருக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை. ஸோ ஹேங்கரில் மாட்டிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டும் கிளம்பி ரெடி ஆயாச்சு. 2 பேரும் அவங்கவுங்க திங்ஸை பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன்வைல் நான் பெட்டு போட்டு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்மளோட வாட்டர் பாட்டில் இஸ் மச் இம்பார்ட்டண்ட். இந்த சம்மருக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நானும் என்னை வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பெரிய பாட்டில்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஐ எம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் டு கம்ப்ளீட் தட் டே. அடுத்து வாட்ச் கட்டிட்டு பேக்கெல்லாம் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. எப்படி வாட்டரோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப முக்கியம் அம்பர்லா. நான் நடந்து போகும்போது தேவைப்படும் அது உள்ளார. அண்ட் நம்மளோட லன்ச் பேக் பண்ணியாச்சு. காலையில் கொஞ்சம் மில்க் குடிச்சிட்டேன். கொஞ்சம் ஏர்லியாக போகிறனால எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண முடியல பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ மில்க் குடிச்சிட்டு அங்கே போய் எதாவது பார்த்துக்கலாம் ஆஃபீஸ் போயிட்டு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது 6:45. சுளிர்னு அடிக்குது பாருங்கள் வெயில். அதான் வண்டி எடுத்துகிட்டு வெளில வராங்க. நாங்கள் இங்கே 6:45 கிளம்புனா தான் அட்லீஸ்ட் 8 o'clock 8:30க்கெலாம் அங்கே ரீச் ஆக முடியும். சிறுசேரியில் இருக்குது லொக்கேஷன். இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு நிறைய ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு. அந்த மூலையிலேருந்து இந்த மூலை வந்தாச்சு. ஆஃபீஸ் வந்தாச்சு. அவ்வளோதான். என்னோடய திங்ஸ் எடுத்துக்கிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அவ்வளோதான். அவங்க கிளம்பி அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. உள்ளே போனதும் சலன்னு ஒரே நீர்வீழ்ச்சி தான். ஆனால் வெயில் பொழந்தெடுக்குது. ஆக்சுவலாக நேற்று நான் ஆஃபீஸ் போகாதனால என்னோட ஒரு முக்கியமான இன்டிமேஷன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் வேறு லொக்கேஷனில் ரிப்போர்ட் பண்ணணும். தெரியாமல் இந்த லொக்கேஷன் வந்துட்டேன். கிளம்பி போய்
எந்த லொக்கேஷன் ரிப்போர்ட் பண்ணணுமோ அங்கே போனோம். போன உடனே என் டீம் மெம்பர் ஒருத்தருக்கு பர்த்டே. ஸோ டீம் லஞ்சாக வெளியில் அவுட் போய் சாப்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணோம். அவர் ரொம்ப ஷை பட்டுட்டு குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே செல்வம். அண்டு மக்களை நீங்களும் உங்களோட விஷஸை செல்வம்க்கு சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த டே இப்படி தான் போச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. டென்ஷனாக நமக்கு இருக்கும். வீட்டுக்கு வரும்போதே அந்த கடுப்போட பேகை தூக்கி போட்டு அந்த கடுப்போட ஹஸ்பண்டை 2 கடிச்சு குதறிட்டு இந்த ஆஃபீஸ் டேவை நான் முடிக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவையும் முடிக்கிறேன். ஸோ பாய் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.